அவங்களை எப்படிலாம் படிக்க சொல்லியிருக்கோம்? ஒரே ஆள் நோட்ல யார் எத்தனை பேர் எழுதிருக்கீங்க? எழுதிருக்கீங்களா? சரி, வாத்தியார் சொல்ல ஒழுங்கா கவனிங்களா? பிடிச்ச டீச்சர் பிடிக்காத டீச்சர்லாம் சரியா? எல்லா டீச்சரும் பிடிக்குமா? சரி, பசங்களை யாரெல்லாம் பிடிக்கும்? பசங்களை புது ஃப்ரெண்டு எல்லா பேரும் ஃப்ரெண்டா சேர்க்கூடாதா? யாரும் நல்ல ஃப்ரெண்டா சேர்க்கணும். நல்ல ஃப்ரெண்டை ஏய் இங்க வா. நல்ல ஃப்ரெண்டை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அவங்க காப்பி எடுப்பாங்க. எப்படி அதான் ஹேபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க பேச்ச வச்சு கண்டுபிடிப்பீங்களா? அவங்க செயலை வச்சு கண்டுபிடிப்பீங்க? செயலை வச்சு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்பனா அந்த ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டா இல்லைன்னு பார்க்கணும். சில பேர் நல்லா பேசுவோம், புரியுதா? செயல்கள் வந்து தப்பா இருக்கும். ஆனால் செயலை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அன்னைக்கு அதே மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? முதல் ஹெட்லைன் என்னன்னு மனசில் பதிவு வைக்கணும். அப்புறம் ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் சத்தமாக படிக்கணும். சத்தமாக படித்தா தான் உங்களுக்கு வந்து கவனம் ஃபுல்லாக மைண்டில். வேலை நீங்கள் வா, இங்கிட்டு வா. இல்லை குச்சி இங்கே வாழ, இங்கே வாழ, என் முன்னாடி வாழ. நீங்கள் வா, பல்லக்காட்ட இங்கே வாழ, இங்கே வா, உள்ள வாழ, கவுண்டருக்குள்ள வாழ. இங்கே வாழ, உள்ள வாங்கல. நீ தினேஷ் அடி ஓடுவல, நீ சேட்டை பண்ணிகிட்டே இருக்க. சரியா? இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2 நேரமும் வந்து சுத்தமாக குளிச்சிடணும். அதான் உடல் சுத்தம் குடல் சுத்தம் சொல்லுவோம் தெரியுமா? ஆமாம், குடல் சுத்தம்னா உள்ளே இருக்கக்கூடிய அசுத்தத்தை போகிறோம், டாய்லெட்டை போகிறோம், கிளீன் வேணும். இல்லை செப்டிக் டேங்க் நீ அன்றைக்கி வரணும்னு நினைக்கிறேன். அது வந்து உடம்பு பெரிய கேடு. நம்ம அன்னைக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முதல் நாள் சொல்லியிருக்கோம். ஆமாம், என்னன்னா நம்ம செப்டிக் டேங்க் விட மோசமானது நம்ம வயிறு. அதனால நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுனா காலையில் ஒரு டைம், சாயந்தரம் டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தலைவலி வராது, வயிற்று வலி வராது. சரியா? அதேமாதிரி குளிச்சு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், தூக்கம் சூப்பராக வரும். அதேமாதிரி நீங்கள் தூங்குற பெட்டுக்கு தெரியுமா, அது வந்து சுத்தமாக இருக்கணும். இது வந்து அம்மா அப்பா செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம தான் சுத்தமாக நம்ம பெட்ரூம், நம்மளுடைய பெட்டை வந்து இங்கே கேளே, நம்ம தூங்குற பெட்டை நம்ம தான் சுத்தமாக பயன்படுத்திக்கணும். அதில் அழுக்கு இருந்துச்சோம்னா உங்களுக்கு போனவொடனே என்ன இப்படி தலைவலி இருக்குன்னு சொல்லி தூக்கம் வராது, என்ன பாய் இப்படி நினச்சாலும் தூக்கம் வராது. அதனால் நம்மளுடைய பெட்டில் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது பழகிக்கணும். அதுமாதிரி நம்ம போடுற ட்ரெஸ்ஸு அழுக்காக இருந்தாலும் நம்ம போடக்கூடாது. சரியா? அதில் வந்து ரொம்ப அந்த சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நேற்று இருந்து அந்த வேறு உள்ள ஃபேக்டரியை நமக்கு வந்து மறுபடியும் ஃபார்ம் ஆகும். அதான் ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த தேமல்னு வரும் தெரியுமா? அந்த மாதிரி விஷயங்கள் அரிப்பு இது வர பரமே நம்ம முதல் நாள் போட்ட அந்த சட்டையை மறுநாள் போட்டிங்கன்னா அது வந்து வந்துடும். இல்லைன்னா அது நினச்சி காயப்பட்டால் போடணும். அதனால் அழுக்கிறது குளிச்சுட்டே போட்டாங்க. அடுத்த உணவு பழக்க வழக்கம் பாருங்க. உணவில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் உடலில் வந்து கவனிக்கணும். உடலில் வந்து தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நைட்டு 9 மணி 10 மணிக்கு நான் படுத்துருவேன். சரியா? காலையில் 5 மணிக்கு எழுந்து பழகுங்க. 5 மணிக்கு எழுந்து நீங்கள் விடிவெளியை பார்த்துட்டீங்களே உங்களுக்கு லைஃப் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. விடிவெளிங்கிறது நம்ம இறைவன் மாதிரி பார்க்கணும். டெய்லி பார்க்கணும். அன்னைக்கு 10 ரூபா பார்த்தாது, டெய்லி எழுந்திரிச்சு அந்த விடிவெளியை பார்த்துணும். அதை பார்த்து பாருங்கள். நீங்கள் தனியாக வீட்டில் வந்து மொட்டை மாடிக்கு எங்கே நின்று பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று அடுத்த உணவு பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 டைம் சாப்பிடுங்க இல்லையா? சாப்பிட்ற சாப்பாடில் என்ன சத்து இருக்குன்னு பார்க்கணும். வயிறு நிறைய சாப்பிடுங்கிறது வந்து குறையக்கூடாது. அரை வயிறு 3/4 வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதேமாதிரி அது என்ன சத்து இருக்குன்னு பார்க்கணும். என்ன சாப்பாடு புரோட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு கேடு. ஓகே, சிக்கன் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு கேடு. அது சும்மா ஆசைக்கு மட்டும் நம்ம பழக்கத்துக்கு மட்டும்தான் நம்ம அதை சாப்பிட்டுக்கணும். மட்டன் வந்து நல்லதான், அது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த பயிர் வகைகள், பழ வகைகள், இந்த தானிய வகைகள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெய்லி சேர்க்கணும். அந்த உணவு முறைகள் ரொம்ப 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 முக்கியம். அதேமாதிரி உங்கள் படிப்பே கவனம் வைங்க. இன்றைக்கி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளோ ஆர்வமாக பெறுவீங்களோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். இன்றைக்கி புதுசாக பண்ணாலும் எங்களுக்கு ஆர்வம் இருக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் போச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா எப்படின்னா நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, நீங்கள் தான் மார்க் எடுக்க போகிறீங்க. அதேமாதிரி ஹோம் ஒர்க் பண்ணுறதை வந்து கரெக்டாக ஹோம் ஒர்க் பண்ணிடுங்க. அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய ஹோம் ஒர்க்கை அன்னன்னைக்கு பண்ணிங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஆர்வமாக பண்ணிடுவீங்க. போக 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 உங்களுக்கு போர் அடிக்கும். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் பழக்கம் வரும். நீங்கள் 21 நாள் ஒரு பழக்கத்தை அப்படியே தொடர்ந்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறுத்தினா கூட நிறுத்த முடியாது. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை அன்றைக்கி செஞ்சுருவோம். அது பெரிய அதான் செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தால உடற்பயிற்சி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணி ஆகும். உடற்பயிற்சி பண்ணல அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளுடைய ஆயுள் குறைஞ்சிடும். புரிஞ்சுதுன்னா நம்மளுடைய ஆயுளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே நம்மளுடைய உடம்பு தான். அப்போ நம்ம உடம்புக்கு உணவும் நல்லா இருக்கணும், ஓய்வும் நல்லா இருக்கணும், உடற்பயிற்சியும் நல்லா இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து வீட்டில் வந்து கிணத்துல தண்ணி எடுப்பாங்க, இது அம்மியில் அரைப்பாங்க, எல்லா எக்ஸசைஸ் இருந்துச்சு. இப்போ அது கிடையவே கிடையாது. அதனால் உடற்பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா?
அடுத்த என்ன தெரியுமா, எல்லாரும் பேசும்போது கொஞ்சம் சிரித்து பேசினா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்க சிரித்து பேசினா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் சிரித்து பேசினா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த நகைச்சுவை உணர்வு பாசிட்டிவான விஷயம், நேர்மறை எண்ணம். நெகட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துச்சுனாலே உங்களுக்கு நோய் வந்துடும். ஒருத்தர் மேலே கோவப்பட்டீங்கனாலும் நமக்கு நோய் வந்துடும். பொறாமப்பட்டால் கோவம் வந்துடும். புரியுதா? நெகட்டிவ், அவன் நல்லா இருக்கான்னு நினச்சிட்டா நம்ம நாசமாக போயிடுவோம். புரியுதுங்களா? இதெல்லாம் உண்மையிலே ஒரு இயற்கையான ஒரு சக்தி. இதை நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். அதனால் பொறாமப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, யாரை பற்றி குறை சொல்லவே கூடாது. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்து அதான் நம்ம உறவுகள் நட்புகள் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட ஒரு குற்றத்தண்ணி பார்த்தோன்னா அவங்கள்ட்ட பழகவே முடியாது. எல்லா நேரத்துக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருப்பாங்களா? நம்ம எல்லா நேரத்துக்கும் நல்லா இருக்க முடியுமா? நமக்கு ஒரு நாள் கோவம் இருக்கும்போது டக்குன்னு கோவப்பட்டுருவோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி சில பேருக்கு அவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த டயத்தில் நம்ம அவங்கள்ட்ட கோவப்படவே கூடாது. அந்த குறை சொல்லுவது குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை அப்படிம்பாங்க. அதுமாதிரி கூடா நட்பு கேடில் முடியும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கொள்ளாமை வேண்டும் இல்லையா? அதுமாதிரி கள்ளங்கவடம் இல்லாத மனசு, நல்ல மனசு இருக்கணும். ஆனால் ஏமாந்துடக்கூடாது. புரியுதா? எல்லாரும் எல்லாம் சொல்லாங்கன்னு ஏமாந்துடக்கூடாது. இந்த விஷயங்களை நீங்கள் நான் இந்த போட்டு விஷயத்தை உங்களுக்கு வாய்ஸ் நான் போட்டு விட்டுருவேன். நீங்கள் ஒரு 2-3 டைம் நீங்கள் கேளுங்க. இதை நீங்கள் லைஃப்பில் அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இதை தான் பண்ண முடியும். நமக்கு வீட்டில் நமக்கு சமையல் பண்ணலை, அரிசி இல்லை, பருப்பு இல்லைன்னு உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எல்லாம் அதை அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க. நம்மளை படிப்பையும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோம். படிக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஏன்னா இது மட்டும் தான் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சரியா? அடுத்த சொல்ல கிளம்பிடுங்க.